நான் 20 வருஷமாக விஜய் தான் வந்து காதலிக்கிறேன். என்னுடைய லவர் விஜய். என் தலைவை எத்தனை முன்னாடி வச்சுக்கிடுவேன், என் தலைவை எத்தனை நடி ஓடும் சுற்றுவேன். அவருடைய பேச்சில் வந்து பெண்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் நாங்கள் முதல்ல இவங்கெல்லாம் கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டியதில் நாங்களாம் முதல்ல நிற்போம். நாங்கள் எங்கள் தலைவர் விஜய்க்கு வந்து சகோதரியாகவும் இருப்போம், மனைவியாகவும் இருப்போம். அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்றத விஜய் பதில் சொல்லணும். இவன் நடித்தானா, நடிச்சிட்டு அதை பார்க்குறதுக்கு இந்த கேனப்பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, ஒரு கூட்டத்தை நீ வளர்க்குறேன்னு தான் நான் சொல்லுவேன். 2 பேரும் மேட்ச் அட்ரஸ் போட்டு 2 பேரும் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரே காரில் இறங்குறீங்க அப்படின்னா கூச்ச நாச்சம் ஏதாவது இப்படி கூட்டி கொடுக்குறதுக்கு பேர் மாமான்னு சொல்லுவாங்க. நீ அப்படி சொன்னால் தப்பாக போகும்னு சொன்னேன்னா அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற விஜய்க்கு பேர் என்ன? பொன்ராஜ் பேச்சு மட்டும் என்ன உனக்கு வந்து ஒத்திட்டு வருது கோவம்? கோவா, மும்பை, உல்லாச விடுதிகள், கேளிக்கை, கூத்து அனைத்தும், மது மாது அனைத்தோடு இருக்கார். உன் பேச்சுவார்த்தை தோல்வி காரணம் என்ன? கடைசியாக நம்ம சேனலே கூட சொன்னேன், துணை முதல்வர் வந்து நீ ஒரு நடிகைக்கு கேட்குற துணை முதல்வர் பதவி. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். 2 நாளாவே முன்னாள் குடியரசுத் தலைவர் உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் பேசிய அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இப்போ ரொம்ப புரளியமாக போயிட்டு இருக்கு. தாவேக்கா பெண் நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா மாவட்டமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத விதமாக நேற்று விஜய் அவர்கள் வந்து நேற்று டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி. முதல்ல இந்த பொன்ராஜருடைய பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, பொன்ராஜ் அவர்கள் பேசிய கருத்தை, அவர் முன்மொழிந்ததை பசுமன் பாண்டியன் ஆகிய வழக்கறிஞர் நான் வழிமொழிகிறேன். வழிமொழிகிறேன் இல்லை, அது அந்த அவர் பேச அது என்னன்னு கேட்டால், பெண்களை மதிக்கக்கூடிய எங்களை மாதிரி வேறு யாரும் இல்லை. நாங்களாம் ஒரு பெரியாருடைய துண்டை. கண்டிப்பாக. இப்போ நானும் என்னுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய மனைவியுடைய பேரை தான் முன்னாடி இனிஷியலில் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு பெரியார் தொண்டை நாங்கள். அதனால் அவர் பெண்கள் எல்லாத்தையும், தாவே காலில் இருக்கிற பெண்களை எல்லாத்தையும் அவர் சொல்லலை. பொன்ராஜ் அவருடைய பேச்சில் வந்து பெண்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் நாங்கள் முதல்ல இவங்கெல்லாம் கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டியதில் நாங்களாம் முதல்ல நிற்போம் பொன்ராஜுக்கு எதிராக. ஆனால் பொன்ராஜ் அவரோடு என்ன பேசினார்னு கேட்டால், சங்கீதா விஜயுடைய மனைவிக்கும் விஜய்க்கும் குடும்ப பிரச்சனை, குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வழக்கு போயிட்டு இருக்கு, ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி மட்டும்தான் பத்திரிகையில் வந்திருக்கு. இதற்கு ஒரு பெண், தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண், அல்லது விஜய் தாவேக்கா கிடையாதுன்னு சொல்லலாம், அவங்க வழக்குக்காக சொல்லலாம். ஆனால் உன்னுடைய அபிமானி அல்லது உன்னுடைய ரசிகர், ஆமாம், எனிஒன் விஜய் சம்மந்தப்பட்ட ஆள் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். நாங்கள் எங்கள் தலைவர் விஜய்க்கு வந்து அண்ணனாக இருப்போம், சகோதரியாக இருப்போம், சகோதரியாகவும் இருப்போம், மனைவியாகவும் இருப்போம். அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்றத விஜய் பதில் சொல்லணும். அதற்காக குரல் கொடுக்குற இந்த தாடி பாலாஜி மாதிரி நடிகர்கள்லாம் இதுக்கு பதில் சொல்லும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இதுக்கு பதில் என்ன? அதை விட ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பார்த்தேன், கணவனை பக்கத்தில் நிப்பாட்டிக்கிட்டு புருஷனை இந்த தற்குறி தானா கூணா, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். தானா கூணாண்டா தற்குறி கூட்டம். இவங்களை அப்புறம் எப்படி அறிவாளி குடும்பம் சொல்ல முடியும்? கணவன், தாலி கட்டிய கணவன் பக்கத்தில் இருக்கான், அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் 20 வருஷமாக விஜய் தான் வந்து காதலிக்கிறேன், என்னுடைய லவர் விஜய். இது வந்து யாருக்கு தெரியும்னு கேட்டால், விஜயோடைய அப்பா சந்திரசேகருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, எஸ்ஏஎஸ்க்கு தெரியும்ன்றாங்க. எஸ்ஏஎஸ் வந்து பல்வேறு செய்திகளை மறுத்து அறிக்கை கொடுக்குறவர், விளக்கம் கொடுத்து அறிக்கை கொடுக்குறவர். இப்படி ஒரு பெண்ணு கொடுத்துருக்கு, இந்த பெண்ணுக்கு உடனடியாக மறுப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது, நீ ஒரு கணவனை பக்கத்தில் வச்சு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது, தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானது, என் மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவருடைய ரசிகர், நான் அவரை வந்து அன்பான ஒரு சகோதரனாக லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம். லவ்னாலே காதலி கிடையாது, லவ்ன்ற வார்த்தை அன்பு பாசம். நான் ஒரு மூத்த சகோதரனாக அல்லது சகோதரியாக அப்படின்னு சொல்லலாம். என் கணவரை பகிர்ந்து நான் லவ் பண்ண விஷயம் சந்தேகத்துக்கு தெரியும் சொன்னால்
அப்போ சந்திரசேகர் வந்து விஜய்க்கு அப்பாவா? இதுக்கு பேர் இப்படி கூட்டி கொடுக்குறதுக்கு பேர் மாமான்னு சொல்லுவாங்க. நீ அப்படி சொன்னால் தப்பாக போகும்னு சொன்னேன்னா அப்போ நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் ஏன் மறுப்பு வரல? விஜய்க்கு இதுக்கெல்லாம் ஏன் ரோசம் வரல? 10 மாதம் பெற்று வளர்த்த, சீராட்டி பாராட்டி வளர்த்த ஒரு தாய் விஜய் கூட்டத்துக்கு போயிருக்கான், இறந்து போயிட்டான். அந்த கண்ணீரில் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, வருத்தமாக இருப்பாங்க. நினச்சா இது மாதிரி நான் 10 பிள்ளையை பெறுவேன், எனக்கு விஜய் தான் எனக்கு அப்படின்னு சொன்னால் அது பெண்ணா, அது பிள்ளை பெறக்கூடிய இயந்திரமா? யார்? இதுக்கு பேர் என்ன? இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற விஜய்க்கு பேர் என்ன? உள்ள போயிட்டான், ஆனா என் தலைவன் விஜயை பார்த்துட்டேன். விஜயை பார்த்துட்டேன்னா அப்ப நீ 10 மாசம் கணவனுக்கு பெற்ற பிள்ளை உனக்கு சாதாரணமா தெரியுதா? ரீல்ஸ் வேற போடுது சார். ரீல்ஸ் போகும்போது பஸ்ஸில் போகும்போது ரீல்ஸ் போடுற, கேதம் கேட்குறாரு, அவர் இரங்கல் தெரிவிக்கிறாரா, அந்த போகும்போது ரீல்ஸ் போடுற. அதாவது எவ்வளோ பெரிய அக்கிரமம், அநியாயம். தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது இல்லையா? இதுக்கெல்லாம் இந்த தற்கூரி ஏன் கொந்தளிக்க மாட்டேன்றீங்க? ஏன் விஜய் புகார் கொடுக்கல? நீங்கள் அதை விட நாமக்கல் மாவட்ட இந்த தானா குணா கட்சி, தாவேகா கட்சிக்காரனுடைய தவக்கலை கட்சிக்காரன் மாவட்ட செயலாளர் மகளிர் அணி திருமணமாகி குழந்தை இருக்கிற மகளிர் அணி வீட்டில் நள்ளிரவு உள்ளே போய் புகுறான். ஊருக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் புகுந்து, கணவன்லாம் புகுந்து அந்த மகளிர் வீட்டுக்குள்ளே புகுந்தவுடனே தர்மடி குடித்து விரட்டினாங்க. இதுக்கு விஜய்கிட்ட பதில் இருந்துச்சா? புகார் இருந்ததா? ஏன் கொடுக்கல? அது மாதிரி இன்றைக்கி கூட நம்முடைய அவங்க கட்சியிலேருந்து வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க ரஞ்சனா நாச்சியார். அவங்களுக்கு டார்ச்சர் இருந்திருக்கு, பல்வேறு வகையான தொல்லைகள் இருந்திருக்கு. இதெல்லாம் விஜய் கவனத்துக்கு கொண்டு போய் கூட கண்டும் காணாமல் கேடா காரணாகுது விஜய். பொன்ராஜ் பேச்சு முத்து என்ன உனக்கு வந்து பொத்திட்டு வருது கோவம்? என்ன தவறு இருக்குன்னு சொல்கிறேன் நான். அவர் பேச்சில் வந்து அனைத்து பெண்களையும், தாவேக்கால இருக்கிற பெண்கள் அனைவரும் விபச்சாரின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை விபச்சாரி என்று தானே சொல்ல முடியும். அதுக்கு பேர் என்ன இருக்கு? அதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். நான் கணவனாக நாங்கள் வந்து தம்பியாக இருப்போம், சகோதரியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், மனைவியாக இருப்போம், தேவைப்பட்டால் வப்பாட்டியாக இருப்போம்னு சொல்கிறான். இது விஜய் இதுக்கு நீ ஏன் கண்டனம் தெரிவிக்கல? இல்லை, அவருக்கு வீட்டுக்காரே ஏற்றுக்கிறாங்களே சார். மாமாக்காரன் என்ன லேடி சொல்லுது சார், என் வீட்டுக்காரே கூட்டிடுவாரு, கூட்டி கொடுப்பாருன்றா. இதுக்கெல்லாம் நாங்கள் ஆத்திரப்படாமல் இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற விஜய் நாங்கள் ஆதரிக்க சொல்றியா? தமிழ் பண்பாட்டில் இதை ஆதரிக்க முடியுமா? இப்போ விஜய் வந்து நேற்று புகார் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் புகார் கொடுக்காத ரோசம் கட்ட விஜய் எதுக்கு சார் நேற்று கொடுத்தாரு? ஆள் 10 நாளாக காணாம். எங்கே போயிருந்தாரு? கோவா, மும்பை, உல்லாச விடுதிகள், கேளிக்கை, கூத்து, அனைத்தும் மது மாது அனைத்தோட இருக்கார். இங்கே தாவேகா தொண்டை விஜய் வந்து ஜெயின் ஜார்ஜி கோட்டைக்கு போயிடுவார்னு சொல்லி பனையூரில் காற்று கிடைக்காம பாயை விரிச்சிட்டு பார்த்து கிடைக்காம ரோட்டில் விஜய் வருவார் எங்களை வந்து கோட்டையை கூட்டு போகிறாரு. போய் கோவாலையும் மும்பையிலையும் சுற்றிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நேற்று புகார். டிஜி வாய்ஸ் வந்தது காரணம் அதான், வெளியே காட்டிக்கிறதுக்கு. மீண்டும் வந்துட்டேன், மீண்டும் சனி ஞாயிறு வர்றேன். இப்படி ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவன். நம்மளாம் அண்ணாவின் எழுத்துக்களை படித்து, பெரியாரின் சிந்தனைகளை படித்து, கலைஞருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் பார்த்து திராவிட இயக்க பொது வாழ்க்கைக்கு வந்தோம். இவன் நடித்தானா, நடிச்சுட்டு அதை பார்க்குறதுக்கு இந்த கேனப்பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய கூட்டத்தை நீ வளர்க்குறேன்னு தான் நான் சொல்லுவேன். நீ என்ன படத்தில் நீ உன்னுடைய படத்தில் வந்து ஒரு சரியான கருத்துக்களை சொல்லியிருக்க? மாஸ்டர்ன்ற அதில் மாஸ்டராக இருக்கக்கூடிய வாத்தியாரா குரு, அதாவது என்ன சொல்கிறேன், மாதா பிதா குரு தெய்வம்ன்றேன். நீ குரு அதில். ஆனால் இவரே கஞ்சா அடிப்பாரான், இவரே அபின் சாப்பிடுவாராம், இவரே போதில் மயங்கி கிடப்பாரான், குருவே இப்படி கிடப்பாரா, அப்புறம் திருந்துவாராம். இதெல்லாம் ஒரு படமா? என்ன நீ நாட்டுக்கு சொல்லியிருக்க? தாவைக்கா பெண் ரசிகைகள், தொண்டைகளும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க சார். என் மேலே கொடுக்கட்டும். நான் வந்து ஒரு வழக்கறிஞர், நான் பொன்ராஜுக்கே நான் வழக்கறிஞராக வரப்போகிறேன். நான் தான் வழக்கறிஞராக வரணும் அவருக்கு. ஏன்னு கேட்டால் இந்த தாவேக்காரனா இந்த கேட்கணும், கூண்டில் ஏற்றி ஒரு வழக்கறிஞரை நான் கேட்க வேண்டிய கேள்வி, நான் வந்து பொண்டாட்டியாக இருப்பேன், அவருக்கு ஏற்கனவே கணவன் மனைவி விஜய் திருமணமாகி 25 வயதில் ஒரு மகன் இருக்கான், 23 வயதில் பருவ மங்கை பெண் இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க. அவங்க மனைவி சங்கீதா ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. என்ன புகார் கொடுத்தாங்க? ஒரு நடிகை வந்து அவங்கள கோடிட்டு காட்டி, அவங்க நான் திருமணமாகி நாங்கள் 2 குழந்தைகள் இருக்கும்போதே அவர் வந்து
ரொம்ப மோசமான முறை அந்த நடிகையோட உல்லாசமாக வெளிநாட்டுக்கு கூட்டு போனார், எல்லா வேலையும் பண்ணார். இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். விஜயை கேட்குறேன், விஜய் ரசிகர்களை கேட்குறேன், புகார் கொடுக்குற அந்த மானஸ்தியை கேட்குறேன், இந்த வீர மங்கைகளை கேட்குறேன். உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தான் சங்கீதான்னு வச்சுக்க, இல்லை அந்த விஜய் ரசிகருடைய இருக்காங்க, இல்லை உங்கள் தங்கச்சி தான் சங்கீதான்னு வச்சுக்க, அக்கா வச்சுக்க, இல்லை உங்கள் அம்மாவா கூட வச்சுக்க சங்கீதாவை. இப்படி உங்கள் அப்பா வந்து விஜய் உங்கள் அப்பாவை நினைங்கடா, இல்லை உங்கள் அண்ணனை நினச்சிக்கிறீங்கடா. இப்படி 2 பிள்ளைகளை பருவம் வயது 25 வயது திருமணம் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய பையன் இருக்கான், 23 வயதில் ஒரு மகன் இருக்கான். இருக்கின்ற போது அவர் வந்து ஒரு முன்னணி நடிகையோட கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அப்போ ஒத்துக்கிறவனுக்கு பேர் என்ன? இதை நான் ஒத்துக்கிறேன்னு ஒரு பெண்ணு விஜய் ரசிகை சேர்ந்த வந்து நான் எங்கள் அக்காவை போனால் கூட பரவாயில்ல, நானும் போவேன் விஜய் குழுன்னு சொன்னால் உனக்கு பேர் என்ன? அப்படி தான் சொல்கிறீங்க நீங்கள். இப்போ குடும்ப கலாச்சாரத்தை சீரழிக்கிறீங்க, தமிழ் பண்பாட்டை சீரழிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அப்போ இதை எப்படி நம்ம ஒத்துக்கிற முடியும்? இல்லை சார், இப்போ சங்கீதா அவர்கள் ஒரு மறைமுகமாக ஒரு சூசகமாக சொன்ன, என்னுடைய வீட்டுக்காரர் வந்து பல ஆண்டுகளாக ஒரு நடிகை கூட ஒரு இருக்கிறாரு, நடிகை கூட தான் போறாரு வர்றாரு அப்படின்னு சொல்லி தேவைப்பட்ட நடிகை பேரை சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனால் தன்னுடைய தலைவருடைய மனைவின்னு கூட கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த சங்கீதா அவர்களை அவ்வளோ கொச்சையான வார்த்தையில் கமெண்ட்ல போடுறாங்க. அதையும் நம்ம தலைவர் ஏற்றுக்கிறாரு. அப்படி அதை ஏற்றுக்கிறாங்க. அதாவது கட்டின மனைவி தனக்காக இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து நல்லது கெட்டதை பார்த்து, இன்னும் சொல்லணும்னா இவர் வந்து சாதாரணமாக இருக்கும் பொழுது பெரிய ஒன்றும் ஆண் அழகன் இல்லை, சாதாரணமாக இருக்கும்போது அவங்க வந்து சங்கீதா வந்து பெரிய ராயல் குடும்பம், அன்னைக்கு 500 கோடிக்கு மேலே சுத்தான குடும்பம். அவங்க எல்லா வகையிலையும் அவர் ஒரு சுற்றிட்டு திரு நடிகையை விட அழகானவங்க, பெண் அழகுன்றதில் கூட தான். இவ்வளவு இருந்து அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணால் இந்த நாட்டுக்கு நீ துரோகம் பண்ண மாட்டியா? இந்த மொழிக்கு துரோகம் பண்ண மாட்டியா? இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டியா? நீ துரோகி இல்லையா? நீ இப்போ மும்பையில் உட்காந்து யாரோடலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஊழல் சக்தியை ஒழிக்க வரேன்னு சொல்கிற, மாற்றுன்னு சொல்கிற ஊழல் சக்தி எடப்பாடியோட நீ பேசலையா? பாசிசத்தை ஒழிப்போம், எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபியை கொள்கை எதிரியோட உட்காந்து பேசலையா? 90 சீட்டு வரைக்கும் கேட்குற, துணை முதல்வர் கேட்குற, 1000 கோடி ரூபா பணம் கேட்டிருக்க, நீ ஊழல் ஒழிக்க போறியா? உன் பேச்சுவார்த்தை தோல்வி காரணம் என்ன? கடைசியாக நம்ம சேனலே கூட சொன்னேன், துணை முதல்வர் நீ ஒரு நடிகைக்கு கேட்குற துணை முதல்வர் பதவி. யார் சார் அந்த நடிகை? அவர் கேட்கறது திரிஷா. ஓ, இப்போ சமீபத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர் சங்கீதா அல்ல, இந்த மாணவ ரோசம் இருக்கிற விஜய் ரசிகர்களை கேட்குறேன். பேச்சுவார்த்தைக்கு ஆதவ் அர்ஜுனா போல, புஷி ஆனந்த் போல கோவாவில் நடைபெற்ற அமித்ஷா மயம் கூட பேச்சுவார்த்தை நடந்தது. அமித்ஷா மயம் கூட பீச் கோயிலோட யார்கிட்ட பேசுகிறாங்க? இவருடைய ஆசை நாயை கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆசை நாயை யார் வெளிப்படுத்து? அவன் சொல்கிறாங்க அது இதுன்னு பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ டைவர்ஸ் பண்ணிக்க சங்கீதா, விவாகரத்து வாங்கிட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல. வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தன் மனைவியை தரக்குறைவாக பேசுகிறாங்க உன்னுடைய ரசிகர்கள், உங்கள் கட்சிக்காரன் வலைதளத்தில் தரக்குறைவாக எழுதுகிறான். அப்போ உனக்கு அதில் ஏன் ரோசம் வரல? ஒரே ஒருத்தர் சார், நீயே ஒருத்தர்ன்ற 2 பிள்ளை பெறும்போது ஒருத்தா தெரியலையா? 2 குழந்தை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 2 குழந்தைகளை பெற்றிருக்கிறாயே, அப்பொழுது இந்த அம்மா ஒருத்தா தெரியலையா? சிரிக்கிறாங்களா சார்? 2500 பெண்கள் மத்தியில் சிரிக்கிறாங்க. எல்லாம் தலைமை அப்படி பேசக்கூடாது, யாருமே எதிர்க்கலையே சார். சிரிக்கிறவங்கள தான் நாங்கள் சொல்கிறோம், பொன்ராஜ் சொன்னதை சொல்கிறோம். இதை ரசிக்கிறது, சிரிக்கிறது, வரவேற்கிறது. ஏன் தலைவை எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிடுவேன், ஏன் தலைவை எத்தனை நடிகோடும் சுற்றுவேன், நாங்களும் அவன் கூட சுற்றுவோன்னு சொல்கிறவங்க தான் பேர் என்ன எனக்கு தெரியல. இலக்கணத்தில் இங்கே இங்கிலீஷில் ப்ராஸ்டியூட், தமிழில் இதை விபச்சாரின்னு சொல்லணும்னா அசிங்கமாக சொன்னால் வேறு மாதிரி சொல்ல முடியும். அது எங்கள் தகுதிக்கு நல்லா இருக்காது. ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். சங்கீதா வீட்டுக்கு கனவு அவங்க வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. புகார் வந்து கோர்ட் விசாரிக்க போது தீர்ப்பு சொல்ல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதாவும் விஜயும் நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டியது. அதுக்குள்ளே ஏன் வந்து சங்கீதாவை தரக்குறைவாக எழுதுறேன்? ஆனால் அதே சங்கீதா ஒரு நடிகையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அவரோட சுற்றிட்டாங்கன்னு. ஆனால் அந்த நடிகையே வந்து அவங்க பேர் சொல்லாமல் சொல்கிறாங்க, தேவைப்பட்டால் நான் சொல்லுவேன். ஆனால் இவரே மறுநாள் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளன்ற மாதிரி, ஒளியை தெரியாத நாட்டாம வீட்டில் ஒளிஞ்சான்னு சொல்கிற மாதிரி இவரே என்ன பண்ணுறாரு, மறுநாளே அந்த அம்மா சங்கீதா புகார் நீதிமன்றத்தில் கொடுத்து செய்தி வந்ததுக்கு பின்னாடி இவரே வெளியே வந்து எந்த நடிகையும் அவங்க பேர் சொல்லலை.
ஆனால் இவரே இந்த நடிகை தான் சொல்லி 2 பேரும் மேட்ச் அட்ரஸ் போட்டு 2 பேரும் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரே காரில் இறங்குறீங்க அப்படின்னா கூச்ச நாச்சம் ஏதாவது அவனுக்கு இருக்கா? இப்போ கூட மும்பைக்கு போனாங்க சார், அட்லி ஒய்ஃபோட வளகாப்புக்கு. எவ்வளவு பெரிய ஒரே முக்கியமான காஸ்டியூம், விஷயம். இப்போ ஒரே காஸ்டியூம் ப்ளூனா போனாங்க. 41 பேர் என்னுடைய தலைவன் ரசிகர், என்னுடைய தலைவரை விஜயை பார்ப்பேன், என் உயிரை கொடுப்பேன்னு சொல்லி உயிரை கொடுத்துட்டான். அவனுக்கு நீ ஒரு மயிரை கூட கொடுக்கடா நாயே, அவனுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கல. இப்போ ஒரு இப்போ வரைக்கும் கூட நீ போல. இப்போ ஒரு பால்கார பையன் செத்துருக்காரு தஞ்சாவூர்ல. அதாவது விஜய் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எருமை கடால வரான்னுவாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டால், விஜய் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் மரணம். இப்போ விஜய் வந்தால் தான் எமன், விஜய் வெளியேறினா எமன் தான், மரணம் தான், மரண ஓலம் தான். தஞ்சாவூரில் இறக்கலையா? இப்போ விபத்தில் உளுந்தூர்பேட்டில் இறக்கலையா? மதுரையில் இறக்கலையா? அந்த இறப்பை பயன்படுத்தி அரசியல் லாபம் பேரம் பேசுகிற பிணங்களை வைத்து சிபிஐ என்ற விசாரணைக்கு போய் கொண்டு அங்கே நீ கையாட்டிட்டு வர்றையே, நான் தீபாவளியை கொண்டாட மாட்டேன், 41 பேர் இறந்து விட்டாருன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற? அதே சிபிஐ விசாரணை போட்டு துக்கத்தோடு வந்தியா? 41 மரணம் உன்னை துக்கத்தை ஆகிச்சா? திறந்து ஜீப்பில் வர. அப்போ துக்கம் சொல்கிறது நீ நாடகம் தானே? 41 மரணத்தை பற்றி நீ கவலைப்படல. எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்கிறாரு சார். தீபாவளியை வருத்தம் சொல்கிறேன், 2 மாதத்தில் பொங்கல் வருது. நடிகை கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் வைக்கிற, கல்யாணத்துக்கு தீபாவளி வேணாம், தலை பொங்கலா உனக்கு அது? இப்போ என்னண்டா, ஒரு நடிகையுடைய வீட்டுக்கு போய் வளைகாப்பு, 2வது குழந்தை வளைகாப்புக்கு போகிறான். அப்போ 41 உயிரை வந்து மரணத்தை வந்து நீ எப்படி நினைக்கிற? உனக்காக உயிர் விட்டானே, இனிமையாவது விஜய் ரசிகர்கள், விஜயை நம்பக்கூடியவர்கள், இன்னும் அவனை வந்து நடிகராக பாருங்க, உங்களுக்கு நடிப்பை பாருங்க, ரசிங்க. ஆனால் அதற்காக குடும்ப வாரத்தில் தலையிட்டுக்கிட்டு நாங்கள் வப்பாட்டியாக இருப்போம், நாங்கள் மனைவியாக இருப்போம், அவங்க மனைவி சங்கீதா ஒழுக்கமாக குடும்பம் நடத்தி ஒழுக்கமாக 2 குழந்தைகள் பெற்று ஒரு இல்லத்தரசியாக தமிழ் குடும்பத்தில் ஒரு குடும்ப பாரம்பரியமான ஒரு இல்லத்தரசியாக இன்றைக்கு வரைக்கும் காட்டி கொடுக்காம, இன்றைக்கு வரைக்கும் அவரை தரக்குறைவாக பேசாமல் ஒரு பண்பாடை காக்கிற மனைவியை இதுக்கு தாவேக்கா கொள்கை அவங்கள விமர்சனம் பண்ணுறது உங்கள் கொள்கையாடா? இதான் தாவேக்கா கொள்கையா? இதான் மாற்றா? ஒரு நல்ல பண்பான குடும்பத்து பெண்ணை இழிவாக வலைதளத்தில் பேசுறது தான் மாற்றா? இதுக்கெல்லாம் கொந்தளிக்காதவங்க. அதே மாதிரி வைஷ்ணவி, ஜூலி, தஞ்சாவூரில் விக்னேஷ், அஜிதா, எத்தனை பெண்கள் உன் கட்சியில் இருந்தவங்க. இதுக்கெல்லாம் ரோசப்படாத விஜய், இதுக்கெல்லாம் அக்கறை எடுக்காத விஜய், எத்தனை பெண். நீங்கள் நம்முடைய கள்ளக்குறிச்சியில் மாணவி ஸ்ரீமதி வந்தார், அந்த குடும்பத்துக்கு வந்திருக்காரா? ஆதரவு தெரிவித்து நம்ம மாதிரி சமூக ஆர்வலர்கள் பொதுவாக கூடிய அரசியல் கட்சி தானே போயிருக்கான். இதுக்கெல்லாம் அக்கறை எடுக்காத டிஜிபிக்கு வராதவர் இதுக்கு வர்றாருன்னா, ஒரு வந்து தன்னை எப்பயுமே தன்னை வந்து ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வந்த புலவன் மாதிரி விஜய் இருக்கார். 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம்? நீ தானே. காலதாமதம் வந்தது நீ, கூட்டத்தை சேர்த்தது நீ, இறந்து கண்ணுக்கு முன்னாடி விழுகிறாங்க, பாட்டில் கொண்டு உனக்கு கவனத்தை திருப்பருக்காக தான் உன் தொண்டன் தான் பாட்டில் எடுத்து தெரியுறான். இதெல்லாம் வந்துட்டு 3 நாள் கழித்து ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி தான் பாட்டில் கூட எரிஞ்சான்னு சொல்லி நீ பொய் சொல்லியிருக்கிய. இப்போ நீ அந்த வழக்கை வச்சு பிஜேபி கையில் நிற்கிற. அதனால் தமிழ்நாட்டு மக்கள், தமிழக மக்கள், குறிப்பாக விஜயை நம்பக்கூடிய அப்பாவி இளைஞர்கள், இந்த நியூ ஜென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் இந்த ஜென்சி வந்து யோசிக்கணும், சிந்திங்க. தாவேக்கா என்ன கொள்கை, புது கொள்கை வச்சுருக்கான்? தமிழ் மொழிக்கான கொள்கை இருக்கா? வேலைவாய்ப்புக்கான கொள்கை இருக்கா? தமிழ் பண்பாட்டை காக்க கொள்கை இருக்கா? லட்சியத்தை காக்க கொள்கை இருக்கா? இல்லை இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க கொள்கை இருக்கா? இயற்கை வளங்களை பாதுகாக்க கொள்கை இருக்கா? ஒன்றிய அரசை கொண்டு வருகிற மக்கள் உறவு திட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளருக்கு எதிராக கொண்டு வரும் திட்டங்களை எதிர்த்து போராடுவதற்கு தடுத்துறதுக்கு கொள்கை இருக்கா? இதெல்லாம் இல்லை. என் மனைவி சங்கீதா என்னை புகார் கொடுத்தா, நல்ல பெண்ணு, குடும்ப பெண்ணு, அவளை தரக்குறோம் எழுதுங்க. ஒரு இந்த ஜூலிங்கிற ஒரு நடிகை ஒரு வீடியோ போட்டாங்க சார், அந்த பொண்ணை பற்றி அப்படி இப்படி பேசி கமெண்ட்ல அசிங்கமா திட்டு, இதே பெண்கள் தான் திட்டாங்க. இன்னைக்கு இதே பெண்கள், இன்னைக்கு தாவேக்கா பெண்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. இன்னைக்கு சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கூட இன்னைக்கு கொடுத்துருக்காங்க.
அதே பெண்கள் தான் இன்னைக்கு கமெண்ட்ல அவளை அசீசன் நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டி அவளை இவளன்னு சொல்லி இந்த ரஞ்சனா நாச்சியனுங்கிற ஒரு நடிகை அவங்க இப்பதான் திமுக அவங்களே பத்தி இன்னைக்கு அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்றது தாவேக்க பெண்மணிகள் தான் பண்றாங்க. ஆனா அவங்களே இன்னைக்கு வந்து பெண்களை வந்து இப்படி பேசிட்டாங்க. இதை ஏற்றுக்கொள்கிற பெண்மணிகளை, இதை முன்மொழிகிற பெண்மணிகளை நாங்க என்ன பெயரிட்டு அழைப்பது? பொன்ராஜ் பெயரிட்டதை தான் நாங்கள் அழைக்க முடியும், நாடு அழைக்கும். அதனால் இந்த புகார்லாம் பொன்ராஜை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. விசாரிக்க வரட்டும், நீதிமன்றத்துக்கு வரட்டும். நாங்களாம் எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் 1000 பேர் அவருக்காக நிற்போம். அல்லது மிரட்டல் உருட்டெல்லாம் விஜய் வந்து வச்சுக்கிற கூடாது. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? உன் கட்சிக்கான ஒழுக்கமாக வளரும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடு. உனக்கு பொண்டாட்டியாக இருப்போம், வப்பாட்டியாக இருப்போம், அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு தலைவர் அறிக்கை கொடு. ஃப்ளே கிஸ் கொடுக்குற என்ன கிஸ் கொடுக்குற மேடையில் அண்ட இது ஒரு தலைமை விளையாடா? தலைமை விளையாடா நம்பிகளுக்கு. அவளுக்குன்னா நம்பிக்கை அவங்க நினைக்கிறாங்க, நம்பியாக இருப்போம், வப்பாட்டியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்ன்றான் கிளவியிலிருந்து குமரி வரைக்கும். அப்போ அவளுக்கு நீ கிஸ் கொடுக்குறேன்ற இது தலைமை வேலையா? இந்த கிஸ்ஸை பிடிக்கிறான் இவ கீழே இருந்து, பிடிக்கிறேன்னு இவ போய் கீழே விழுகிறான், அப்போ மிதிக்கிறான், சாகுறான். அப்போ இந்த கூட்டத்தை நாங்கள் என்ன சொல்கிறது? தலைவனை வந்து நாங்கள் அண்ணாவை பார்த்து வந்த வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது, தம்பிகளே வாருங்கள் திராவிட நாடு கேட்போம் அப்படின்னு அழைத்த அண்ணா பேச்சை கேட்டது எங்கே? நான் கிஸ்ஸு கொடுக்குறேன், முத்தம் கொடுக்குறேன், முத்தத்தை பிடிச்சிக்க, பிடிக்க வர்றா, இடிக்கிறேன், இடிக்கிறேன் வேறு வாழ்த்தை இடிக்கிறேன், மீதிக்கிறேன், செத்து போகிறான். இது ஒரு கூட்டமா? இது ஒரு கட்சியா? இது ஒரு அமைப்பா? இந்த அமைப்பு தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட வேண்டும். நாட்டுக்கு ஆபத்தான அமைப்பு. நேற்று ஒரு தஞ்சாவூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தாவேகா கூட்டத்தில் ஒரு தலைமை ஆசிரியர், பெண் தலைமை ஆசிரியர் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அவங்க இன்னைக்கு படியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்ன சார் சொல்ல வர்றாங்க? இப்போ மாணவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் இது மாதிரி விஜய் சாங் போட்டு ஆடுனா இப்போ இதெல்லாம் தலைவர் கேட்க மாட்டாரா? தலைவர் மாஸ்டர் என்ன செஞ்சார்? மாஸ்டர் படத்தில் ஆடுறது, குடிக்கிறது, கூத்தடிக்கிறது, அதான். அப்புறம் அதை பின்பற்றினா அப்புறம் என்ன வரும்? நீங்கள் இப்போ நம்ம பெரியாரை பார்த்தோம், அண்ணாவை பார்த்தோம், கலைஞரை பார்த்து, எம்ஜிஆரை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறோம், அவங்களுடைய கொள்கைகளை படித்து வர்றேன். இவங்களுக்கு என்ன தெரியும்? எம்ஜிஆர் நடிகர் தான், அவர் எப்படி பாடல் எடுத்தார், படம் எடுத்தார், நீ எப்படி எடுத்துக்கிட்டு இருக்க? அதனால் ஒரு ஆபாசமான கலாச்சாரத்தினுடைய இருப்பிடம் தான் தாவேகா, அசிங்கத்தின் பிறப்பிடம் தாவேகா. அந்த இயக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் கடுமையாக தான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதை பொன்ராஜ் தொடங்கி வச்சிருக்கிறாரு, நம்ம முடிச்சு வைப்போம். இல்லை சார், பொன்ராஜ் எதிர்காரணி பேசினாரு. நம்மளுடைய தாவேகா பெண் தொண்டர்கள் வந்து கண்டபடி வீடியோ போட்டதுனால தான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கான்னு தெரியுமா தெரியாதா தலைவர் அவர்களுக்கு? இது மாதிரி பேசாதுன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் விழுந்தாவிட பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு வந்து தடகுறையாக பேசிட்டாரு என் பெண்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது இந்த இதை ஊக்குவிக்கிறார். ஒரு பெண் வந்து பேட்டி கொடுக்குறது சமூகத்தில் உனக்கு தெரியாதா? இவ்வளோ அக்கிரமம் நடக்குது தெரியாதா? நாமக்கல்லில் வந்து ஒரு மகளிர் செயலாளர் வீட்டில், மாவட்ட செயலாளர் போய் திருமணமான வீட்டில் போய் நைட்டு போய் கூப்பிட்றான், உல்லாசத்துக்கு போகிறான்னு சொன்னால் அதை நீ அன்னைக்கு கண்டித்து அறிக்கை கொடுத்தியா? இந்த வைஷ்ணவி கொடுத்துருக்காங்களே நாச்சியார், அதுக்கு நீ அறிக்கை கொடுத்தியா? எந்த புகாராவது விசாரிச்சிருக்கியா? இன்னொரு பெண்ணு பதவி தரேன்னு சொல்லி அஜிதா வாங்கி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி அவங்கள வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடியே மறியல் இருக்கிறாங்க, சூசைட் பண்ண போயிட்டாங்க. இதுக்கு என்னைக்கா அறிக்கை கொடுத்துருக்கியா? அப்போ உயிர் வந்து நீ சாதாரணமாக கருதுரு. 41 பேர் இறந்தவங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ போலையே, அந்த நினைப்பே இல்லையே. நாங்கள் வளகாப்புக்கு போகிறாரு அட்லி மனைவிக்கு வளகாப்புக்கு, நம்ம தமிழ் சகோதரன் அறியாமையில் போய் இறந்துருக்கிறான், அறியாமையில் போய் இறந்துருக்கிறான். அதில் ஒரு சில தாய் வந்து அதெல்லாம் தாயின்னு எப்படி சொல்ல முடியும்? போனால் போயிட்டு போகுது, உயிர் தானே போனால் போயிட்டு. நான் விஜய் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விஜய் பக்கத்தில் நிற்கிறேன், விஜயை நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்னைக்கு வந்து பெண் நிர்வாகிகள், தாவேகா பெண் நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஒட்டுமொத்த பெண்களை தவறாக பேசிட்டார் பொன்ராஜ் அப்படின்னு சொல்லி. அந்த பெண் தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண் தொண்டர்கள் சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். உன் தலைவன் யார்? உன் தலைவனுடைய கொள்கை என்ன? உன் தலைவனை பின்பற்ற நம்ம கொள்கை என்னன்றதை சாக்ரடீஸ் மாதிரி உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி பெரியார் சொன்னார். நான் சொன்னால் அவன் சொன்னால் நம்ப வேணாம், நீ உன்னையே எண்ணிப்பார், சிந்தித்துப்பார்.
அதனால் விஜய் யார், விஜய் குடும்பத்தில் நம்ம தலையிடலாமா, விஜய் ரசிகர்கள் பூரா பேசிய பேச்சு என்ன, இதுக்கு நம்ம புகார் கொடுக்கலாமா, புகார் கொடுத்தா நம்மளையும் நாளைக்கு தவறாக பேசுவாங்களேன்றதை நல்ல பெண்கள் யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.